வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்கள், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுக்கரன் 11 இருக்காருங்க. 2 மற்றும் 6ஆம் அதிபதி வந்து 11 இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரொட்டேஷன், நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. நல்ல விஷயங்கள் தான். யாருக்காச்சும் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நோயிலேருந்து விலகி ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், குழந்தைகளோட படிப்பு சம்மந்தமான விஷயங்களை பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன். 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கார் வாரத்தின் முற்பது. திங்கள் செவ்வாயில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் புதன் வியாழன் சின்னதாக வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன். 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9 இருக்கார். 9 இருக்கும்போது கொஞ்சம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் தாயார் மற்றும் தந்தையார் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 9 உள்ள சூரியன் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் வந்து பாசஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இருக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபார ரீதியான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது இதுவரை வக்கரமாக இருந்த குரு வந்து 4ஆம் தேதிக்கு மேலே வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நல்ல வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எதாவது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 8ஆம் அதிபதியாக வரும்போது அந்த கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி வந்து 10 இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற பெரும் பணம், பெரும் வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தந்தையாருடைய விஷயங்கள்லாம் வந்து லாபகரமாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து குருவின் சாரத்தில் போகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுக்குங்க. 10ஆம் அதிபதி. 10ஆம் அதிபதியான சனி வந்து ஆட்சி வருவதோடும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியிலிருந்து 11 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. சுப நிகழ்ச்சி வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், கேட்டு எடுத்த கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு வெற்றிகளை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க சூரியன் வந்து 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9 இருக்கும்போது 4-9ங்கிறது வந்து ஒரு திரிகோணம் கேந்திரம் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு ரிஷப லக்ன ராசிக்காரர்களுக்கு வந்து அது பாதகஸ்தானமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்ன வர லாபங்கள் 100 ரூபா இருந்ததுன்னா அது ஒரு 80 ரூபா தான் வரும். ஒரு 20 ரூபா கம்மியாக வருங்கிறது வந்து மைண்டில் வச்சுங்க, வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபங்களை கொடுக்குறாருங்க. வாரத்தின் முற்பகுதியில் வந்து ஒரு நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் சின்ன செலவுகள், ஒரு திங்கள் செவ்வாய் வரை ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு புதன் வியாழனில் சின்னதாக செலவு கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்றமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதி வந்து 2 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய வளர்ச்சி வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி எந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள், பக்கத்து வீட்டுக்கார் இவங்கள்ட்டலாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நண்பர்கள், மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அவசியம். ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கார். 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஓவர் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக வந்து வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 5 இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்குறது. தாயார்
விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்மா கொஞ்சம் எமோஷனலாக ஆகிற மாதிரி விஷயம் விடுக்குன்னு அம்மா பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்களோ கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான இப்போ நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் விஷயம் லக்னமாக இருந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள், வேலை ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பெரிய ஒரு பணம் வருவதற்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா. ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா. ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும் 3 நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும். குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும். அன்றைக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது. ஸோ ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது, நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க. அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து பழங்கால கதையை ஒன்று சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னா, அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்தும் போது ஒரு 3 இடத்துல விழுந்துருச்சு. அந்த 3 இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம். ஸோ பிரயாகு இந்த மாதிரி இடங்களில் வந்தெல்லாம் விழுந்திருக்கு. அந்த 3 இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து. சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட இல்லையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஸா நோவா, இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம். நான் இல்லைன்னே சொல்ல, நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது. பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் போகவே போகாதுங்க. எங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான். இப்போ சாமிக்கிட்ட போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன், குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவமும் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம். கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது. சிலதை அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது. அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க, ஞானிகள். ஓகே, அவங்களுக்கு ஓகே. நீங்கள் ஏங்க போகிறீங்க? அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது, தண்ணி கரெக்டாக இருக்காது. நம்ம போயிட்டு 30 பேர் செத்து போயிட்டான். இந்த நெருக்கடி தேவையா? யோசிச்சு பாருங்கள். எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க. அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க. அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா போடவே மாட்டான். அந்த 1 ரூபா 2 ரூபா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன். 1 ரூபா 2 ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும்? மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு. நான் ஜோதிடன், சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது. மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும். இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம், நல்லா புரிஞ்சுங்க, இவங்க வந்து 1 மாதம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த 1 மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது. அந்த பர்டிகுலர் 1 நிமிஷம் தான் இருக்குமாங்க. அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே 1 நிமிஷம்தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த முக்கூடெல்லாம் அந்த பவர்ஸ் இருக்கும். அப்போது அந்த 1 நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் கிடையாது. இது தெரியாமல் 1 மாதம் ஃபுல்லாக கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள். நம்ம எதுக்குங்க? நம்ம உடம்பே கோயில், உள்ளுக்குள்ளே இருக்குது சாமி, பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்பிடுவோம். எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு, பெருமாள் இருக்கிற ஐயருக்கு வாங்கி கொடு. அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா, இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா? கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும். நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. உட்காருங்க, உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, தர்மம் பண்ணுங்கள். அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியும். இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் போயிடும். இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம். தான தர்மங்கள் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும். வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரெல்லாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம். தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க, மனசார இது பண்ணுங்கள். உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, புள்ள குட்டிக்கு 1 ரூபா கொடுக்காது, கோடி கணக்கில் வச்சுருக்கு.
கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான், ஒருத்தன் புள்ள என்ன பார்த்து பேசலை, அவன் நான் சொல்படி கேட்கல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணக்கான சொத்து யாருக்குமே ஒரு பைசா அது போய் வந்து மகாமத்துக்கு போயிட்டுருக்கு. இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம பக்கத்து தெருவில் பெருமாள் கோயிலில் வந்து விளக்கேற்றுறது கூட எண்ணெய் இல்லை, ஈஸ்வரன் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது. கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுத்து உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.